ஸ்டார்ட் பண்ணுறது பிரேக்கில் ஒன் பிச் தான். இல்ல இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நெருங்கி அந்த எண்ட் டேட் வரும்போது தான் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகுது. என்ன ப்ரோ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும்ல? எதை ப்ரோ? இது லாங் ப்ரெஸ் பண்ணி அதே. ஓகே ஓகே ரைட். இப்போ நமக்கிட்டு ட்ரைவ் ஒரே தான். டிமூவ் எடுத்துட்டு கால் எடுத்துனா டிமூவ் ஆயிடும். இது மட்டும் ஓடி போயிட்டு ஆகல ப்ரோ. ஆரம்பித்தேன் பார்க்கிங்கில் இருக்கும். பார்க்கிங் பிலோ 60 ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா பேட்டரியில் 0 to 40. ஓகே பேட்டரி அது கிராஜுவல். சரி ப்ரோ, நான் அது மட்டும் சொல்லிடுறேன். அது ஆக்சுவலாக ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து இப்போ நீங்கள் டொயோட்டா போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற கான்செப்ட் தான். ரைட். 40 வரைக்கும் பேட்டரி, அபோவ் 40 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல். ஓகே, பட் நம்ம இதில் அந்த கணக்கே கிடையாது. ஓகே, நம்ம இதில் பேட்டரியில் 90 வரைக்குமே போய்க்கலாம். ரைட். 90 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்குமே நீங்கள் போய்க்கலாம். நம்ம த்ராட்டல் ப்ரெஸ் பண்ணுற பெடல் த்ராட்டல் ப்ரெஸ் பண்ணுறத பொறுத்து அந்த த்ராட்டல் எப்படின்னா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஓகே. போட்டு ஏறணும்னா ஒரு அழுத்துறோம் அப்படின்னா அது நீங்கள் பேட்டரியே ஓடாது, வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் தான் ஓடும். பவருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ அந்த பேட்டரி இன்ஜின் நம்ம சொல்றது. ரைட் ரைட். இந்த ஸ்மூத் ஹேண்ட்லிங்காக தான் பேட்டரி ஸ்மூத்தா ஓட்டுறாங்க. இப்போ வயசானவங்க ஓட்டுறாங்க, இப்போ டிரைவர்ஸ்லாம் ஓட்டுவாங்க, டாக்டர்ஸோட டிரைவர்ஸ்லாம் ஸ்மூத்தா போறப்போ அவங்களுக்கு என்ன நல்லாவே மைலேஜ் கிடைக்கும், பேட்டரியிலே ரன் ஆகும். ரைட் ரைட். ஓகே மேம், நான் அதுக்கு தான் மேம் கால் பண்ணேன். வெளில வந்திருக்கேன் மேம், நான் இங்கே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்திருக்கேன். அங்கே ஃபினான்ஸ் டீம் உங்களை பார்த்துக்குவாங்க மேம். ஓகே மேம், ஓகே மேம். ஆமாம் மேம், இப்போ 1000 ஓடணும். ஃபஸ்ட்டு 1000 ஓடி இருக்கணும் மேம். அதனால் 1000 ஓடிடுச்சா மேம் இப்போ நமக்கு? அப்படியா? ஓகே மேம், நம்மளுக்கு இன்னும் 2 ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க. நேற்றே நம்மளுக்கு ஆர்டர் போட்டாச்சு மேம், நம்பர் பிளேட்டை. நான் கால் பண்ணிடுறேன் மேம், கண்டிப்பாக. ஆமாம் மேம், நீங்கள் அன்றைக்கி வந்து வாங்கிக்கோங்க. டேஷ் கேம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் போட்டாச்சு உங்களுக்கு, பட் இன்னும் நமக்கு வரல. அது வந்து நான் தனியாக ஓடுறேன்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் வந்து மாட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம். ஆமாம் மேம், டேஷ் கேம் மட்டும்தான் மேம் இப்போ நான் உங்களுக்கு அன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு. நீங்கள் வண்டி எடுத்தோன்னே
பட் அவங்க லீவ் அக்சசரிஸ்லேயே ஒரு 10 நாள் லீவ் ஆகுது. அது எல்லாமே இன்னும் வரல நமக்கு. இது புது இதுன்றனால இப்போ நமக்கு சோனி இப்போ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பழசு வேறு ஒரு பிராண்டு கொடுத்தாங்க, இப்போ சோனி கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணார் மேனேஜர் சாருமே. புது பிராண்ட் இப்போ நல்லாயிருக்கும் 4K வீடியோஸ் எல்லாமே அப்படின்னாங்க, முன்னாடி வியூ எல்லாமே. அதுக்காக நான் அதுக்கு கால் பண்ணிடுறேன் மேம். நம்பர் பிளேட் எப்போ வருது நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணிடுறேன் மேம் வந்த அன்னைக்கு. ஓகே 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 தேங்க்யூ. ரைட் எடுத்து ஏர்போர்ட் போயிடலாம். ஓகே ஓகே இதோட டிராஃபிக் ஆகுது. ரைட். ஏர்போர்ட் வந்து நமக்கு நம்ம அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ரைட்டுக்கு கேமராவில் ரைட்டுக்கு மட்டும் 360 தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்படியா? ஓகே. லேண்ட் வாட்ச் வந்து ஆக்சுவலாக லெஃப்ட்டுக்கு மட்டும்தான். ரைட். அந்த லேண்ட் வாட்ச்ன்றது என்னன்னா நம்ம இந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்குல்ல, ஓகே லெஃப்ட் நம்ம ஸ்பாட்னு சொல்லுவோம். நம்ம ரைட் கார் வியூ தெரியலன்னு சொல்லுவோம்ல, அதான் பிளைண்ட் ஸ்பாட். ஓகே. அந்த இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் அந்த லேண்ட் வாட்ச் தரலாம். ரைட். இப்போ நம்ம ஸ்லோ படம் நாங்களே 15 வரைக்கும். ஹார்ன் சவுண்டு மாற்றிக்கலாம். வெளியே நல்லா இருக்கும். ரைட். சூப்பராக இருக்கும். இல்லை கம்மியாக தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு நாய்ஸே இருக்காது. ரைட். கேபின் நாய்ஸ். அப்புறம் அந்த அக்வஸ்டிக் சம் ஏர் சென்சிங் ஏதோ ஒன்று பார்த்தேன். அந்த பட்டன் நீங்கள் அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம் அது எப்படி? அதுதான் அது. ஓகே நாங்கள் அப்புறம் பேசிக்கலாம். கேட்டு ஓகே கேட்டு பாலாஜி கேட்டுருவோம். ரைட். காசு இருக்கா? திருமங்கலம் ஆர்டிஓ போடியா? இல்லை ஷோரூமில் அந்த ராஜரஞ்சனி வந்திருக்காங்க. சரி நீ இருந்தால் அவனை பார்க்க சொல்லலான்னு பார்த்தேன். சரி 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 வா.
ஏடாஸ் ஆன் பண்ணலாமா? ஓகே. அது எப்படி பார்க்குறது? இதுலேயே டிஸ்பிளேல காட்டும். ஓகே இது அட்டாச் பட்டன். ஓகே இது டிஸ்டன்ஸ் பட்டன். இது டிஸ்டன்ஸ் செட் பண்ணி கொடுத்துறேன். ரைட் ஓகே. என்ன நீ ஆன் பண்ணிக்கங்க. சரி இப்போ நீ ஆன் இது இது ரெண்டையும் ஆன் ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கங்க. ஓகே அப்புறம் இதை ஆன் பண்ணிக்கங்க. அப்புறம் செட் பண்ணிட்டு கொடுங்க. நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்கிறீங்க. ஒன் பை ஒன்றா ஓகே இதுவா? இது ஆன் பண்ணிடுங்க. இது செட் கொடுத்துருங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வச்சுக்கணும். ஓகே க்ரூஸ் கண்ட்ரோல். ஏதாச்சும் ஒரு லேண்டில் பார்த்து போனீங்கன்னா முன்னாடி வர வண்டி இடிக்கவே இடிக்காது. நீங்கள் ஆக்சிடென்ட் கால் எடுத்துருங்க, பிரேக்கிங் கால் எடுத்துருங்க, அது சென்ஸ் பண்ணி அதே பிரேக் அடிக்கும். ஓகே ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கட்டும். ரைட். ஓகே ஸ்லோ ஆயிருது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே இடிக்கவே இருக்காது. நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு அடுத்த லேண்ட் போகும். ஓகே லேண்ட் மாறுங்க. ஃப்ரீயாக தான் இருக்கு. லேண்ட் மாறும். ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இருக்குது. ரைட் ரைட் ரைட். ஸ்டேரிங் அதை வைக்கணும். கீழே இதுதான். 72 மேலே ஓகே. கை எடுத்துரும். கை எடுத்து ஓ கை எடுங்க. ஓகே அதை எடுத்து நல்லா இருக்கு. கிராஸாக போகிற மாதிரி. இன்னும் கரெக்டாக கோடு வரைக்கும் போகும். ஓகே ஓகே 10 செகண்ட்ஸ் கொண்டு ரெக்கார்டு வைக்கணும். பட் ரொம்ப அந்த கோடு இருக்குல்ல, ஓ, அதை calculate கோடு பண்ணி- நமக்கு கணக்கு. Right. நீங்கள் லேண்ட் மாதிரி அந்த லேண்டில் போகும். அதை திரும்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஓகே. இண்டிகேட்டர் போட்டாலே எதுவுமே சேர்த்து கையை அதுவே டணும் பயப்படாம போதா 10 செகண்ட்ஸ் சொன்னால் ரெக்கார்டு முடிக்கும். அது வீடியோ எடுத்தது. ஓகே அது என்ன என்ன கே மசாலா எதுவும் தரக்கூடாதுன்றாங்க. ஓகே கை வைக்கணுமா? சரி ஜஸ்ட் கையை வச்சுருங்க. கேன்சல். அதுவே திரும்ப ஓகே திரும்ப அதுவே திரும்ப கையை இன்னும் ஓகே இப்போ நீங்கள் பிரேக் ஹோல்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் மேலே ஓட்டும். இந்த இதில் எஸ் பெல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஹலோ மேம் சொல்லுங்கள் மேம். வணக்கம் வணக்கம் சார். திரும்பிடும். இல்லை இன்னும் போகணும். ஓகே எஸ் சார். பெல்ட் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகே சார். நேற்று நம்பர் பிளேட் ஆர்டர் போட்டாச்சு. நேற்று எனக்கு சொல்லிட்டாங்க. நேற்று ஆர்டர் போட்டாச்சு. நமக்கு 2 ஒர்க்கிங் டேஸ் வந்துடும். ஆக்சுவலாக நமக்கு நாளைக்கு வந்து பக்ரீத் U-turn. சம்திங் வருது போல இருக்குது. அதனால லீவ் வருது. அதனால கட் ஆகும். மேபி டே ஆஃப்டர் டுமாரோ வந்துடும் சார். ஓகே 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 தேங்க்ஸ். ஸோ மைலேஜ் அப்படி உங்களுக்கு நீங்களே பார்த்துறீங்களா? ஓகே எங்கே காட்டுது ப்ரோ? இது போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்ல மைலேஜ்? இல்லை இப்போ ரீசெட் பண்ணால் தானே மைலேஜ் காட்டும். ஓகே ஓகே நீங்கள் ஓகே ஆஃப்டிங்கன்னா ஐடியில் Stop பண்ணிடுறோம். இல்லை இல்லை நீங்கள் ஓட்டுங்க. நான் அப்படியே ரீசெட் பண்ணுறேன். அப்படியா? ஓகே பண்ணிடுறேன். பண்ணிடலாம். ஓகே எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறீங்க, எவ்வளோ ஆர்சிஎம்ல ஓட்டுறீங்கன்னு அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. சரி சரி ஓகே ரீசெட் மட்டும் பண்ணி கொடுத்துறேன். அதாவது 61 கிலோமீட்டர் கீழே ஓடி இருக்கு. ஓகே அதுக்கான மைலேஜ் தான் அது. ஸோ 61 Maintain. கிலோமீட்டர் போய் பார்த்தீங்கன்னா ஐடியல் தான். Okay. ஹவுஸ்ல உட்காந்தே பார்த்தாங்கல்ல, ரைட் 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 இப்போ ரீசெட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இப்போ மைலேஜ் நீ அதை காட்டணுமா வெளியே வந்துடுவா? இது ப்ரோ மைலேஜ் இதை அப்படியே லைவாக இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்கட்டும் ஓகே அப்படி இருக்கட்டும். நீ எப்படி ஓட்டுன்ற பொறுத்து இருக்கும். ஓகே ஓகே ஏடாஸ் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்ணால் மைலேஜ் ட்ராப் ஆகாமல் கூடும் அதிகமாகும். ஓகே க்ரூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மைலேஜ் சூப்பராக இருக்கும். Okay. மேக்ஸிமம் ஆர்பிஎம் ரைஸ் பண்ணாமல் ஓட்டினீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும். ரைட் ரைட் நீங்கள் ஓட்டுக்கு 14 தான் உங்களுக்கு
சைன் வாங்கியாச்சானே? சரிங்க, முடிஞ்சுண்ணே உங்களுக்கு எல்லாமே. நிறைய இடத்துல ஆடியோ தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. பார்த்துக்கோங்க. நமக்கும் வேற ஒன்றும் இல்லை, நம்பர் பிளேட் மட்டும் தான்.